அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இஞ்சி துவையல் அல்லது சட்னி, தண்ணியா வச்சா சட்னி, கெட்டியா இருந்தா துவையல். இது செரிமானத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. வெயிட் லாஸுக்கு ரொம்ப நல்லது. மயக்கம் ஏதாவது வந்தா கூட ஒரு இஞ்சி எடுத்து வாயில வச்சுக்கிட்டேன்னா மயக்கம் தெளிஞ்சிரும். பாருங்க, அடுப்பை ஆன் பண்ணிட்டேன். இது நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்ப நல்லது. நான் செக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன். பாருங்க, அப்புறம் ஏன்னா உளுந்து போட்டா ரொம்ப வாசனையா திருப்தியா இருக்கும். கொஞ்சம் கொல கொலப்பதான் கொடுக்கும், மற்றபடி உளுந்த அளவுக்கு கடலை குழப்பு வராது. ஒரு பங்குனா இது அரை பங்கு போட்டா போதும். பாருங்க, இது செட்டிநாடு இஞ்சி சட்னி. இதை கொஞ்சம் நல்லா வறுக்கட்டும், பொன்னிறமா வரட்டும். இன்கிரியன்ஸ் இது வரமிளகா, கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம், இஞ்சி, கொத்தமல்லி தழை. இப்போ அது கொஞ்சம் கிறிஸ்பியானோன்னா அதை போட்டுருங்க. நான் அந்த வரமிளகாயை அலசி வச்சிருக்கேன் லேசா. ஏன்னா தூக்கிலாம் வருது, கடையில் வாங்குறது தூக்கியோட வருது. இப்போ குளிர்காலம் வேற, குளிர்காலங்கிறதுனால இந்த மிளகாயெல்லாம் ஒரு மாதிரி ஆயிரும். அதனால நீங்க அந்த காம்பை கிள்ளிட்டு அலசி போடுங்க, சரியா? குளிர்காலத்துல மிளகாயெல்லாம் பூசரம் பூத்தது மாதிரி வரும். கடையில இருந்து வாங்கி நம்ம வச்சிருப்போம், தூசியா இருக்கும். அதனால அலசிட்டு போடுங்க, காம்பை கிள்ளிட்டு அலசிட்டு போடுங்க. நான் அலசிட்டு தான் போட்டுருக்கேன். பொன்னிறமாயிருச்சா? அதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம் போட்டால் போதும். கூடுதலாக வேணும்னா போட்டுக்கலாம். இல்லை ஒரு அஞ்சாறு பேர் சாப்பிட்ணோம்னா கூடுதலாக வெங்காயத்தை போட்டுக்கலாம். அங்கே போட்டுக்கலாம், அதே சேர்த்து போட்டுக்கலாம். ஒரு கப்பு வெங்காயம். பூண்டு 2 பல்லு பூண்டு, 2 பூண்டு, முழு பூண்டு. அப்புறம் இஞ்சி மெயின். பூண்டை விட இஞ்சி கொஞ்சம் கூடுதலா இருக்கும், வெங்காயத்தை விட இஞ்சி கொஞ்சம் கம்மியா இருக்கும். இது நல்லா கிறிஸ்பியா இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு. இப்ப தக்காளியை போடுறோம் அந்த டைம்ல. ஒரு 8 தக்காளி, சின்ன தக்காளி போட்டிருக்கேன். ஏன்னா காலையிலேயும் சட்னி வேணும், நைட்டுக்கு வேணும். அதனால பெரிய ஜார்ல போட்டு அரைச்சிக்கலாம் அப்படிங்கிறது. இப்ப புதினா, கொத்தமல்லி, புதினாவை ஆட் பண்ணிருக்கேன். புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை ரொம்ப சூப்பரா டேஸ்டா இருக்கும். பேர் புளி போடுவாங்க, நான் சட்னி ஆகுறதுனால தக்காளி போட்டேன். முக்கால்வாசி புளி தான் போடுவாங்க. சட்னி வேணுங்கிறதுனால நான் தக்காளி போட்டேன். இப்ப கருவேப்பிலை போட்டுருவோம். ரொம்ப வளங்க வேணாம். தக்காளி, கருவேப்பிலை, மல்லித்தலை, புதினா அவ்வளோ நல்லதோ. புதினா அவ்வளோ நல்லது, செரிமானத்துக்கு அவ்வளோ நல்லது. நல்ல வாசனையா இருக்கும். இருக்கும், சாப்பிட சாப்பிட திகட்டாது. சாதத்துக்கு வச்சுக்கலாம், தயிர் சாதம், லெமன் சாதம், சாம்பார் சாதம், சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நல்லது. நல்லது. உப்பு போட்டாச்சு, அவ்வளவுதான். நல்லா வதங்கிருச்சு. ஆற வச்சு அரைச்சு நம்ம தோசையை ஊற்றி சாப்பிடணும். சட்னி அரைச்சிட்டு